Hi guys, நான் உங்க நிவேதா பாரத். இந்த வீடியோல நாம ஹேங்கிங் டிசைன்ல கிராண்டான இயரிங்ஸ் எப்படி பண்றது அப்படிங்கறத நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கு வந்து கிராண்டா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அதை செய்யறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகே கைஸ், வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் உங்களுக்கு வீடியோ போடும்போது நோட்டிபிகேஷன் வரும். ஓகே கைஸ், வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மண் எடுத்துகிட்டு தேய்ச்சிக்கலாம். க்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. நம்ம தேய்க்கும் போது ரெண்டு பக்கம் திருப்பிட்டு தேய்க்கணும். ஏன்னா பேக் சைடில் கிராக் இருந்துச்சு அப்படின்னா உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாட்டிலோட ரவுண்ட் ஷேப் யூஸ் பண்ணி நான் ரவுண்ட் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சைஸில் எந்த சைஸில் ரவுண்ட் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வந்து ரவுண்ட் போட்டுக்கோங்க. போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மண் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா மண் வந்து ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா லைட்டாக வாட்டர் வச்சு நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து ஸ்மூத் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் மண் எடுத்து நல்லா தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் போட்டோம் இல்லைங்களா, அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் யூஸ் பண்ணி ரவுண்ட் போட்டு எக்ஸ்ட்ரா மண் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா கீழே இருக்கிற அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரவுண்ட் கட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம வந்து ஸ்கொயர் கட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் அளவு வந்து கரெக்டாக வரும். இப்போது இந்த ரெண்டு பீஸையும் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். இதுக்கும் நம்ம வந்து நல்லா வாட்டர் வச்சு நல்லா ஸ்மூத் பண்ணிக்கலாம். வாட்டர் வச்சு ஸ்மூத் பண்ணதுக்கப்புறம் இந்த வாட்டர் வந்து லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து டிசைன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வந்து இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லைங்களா, அதோட வாட்டர் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கு வந்து சென்டரில் பென்னோட பேக் சைடு யூஸ் பண்ணி நான் ஒரு ரவுண்ட் போட்டுக்கிறேன். இந்த ஸ்கொயர் ஷேப் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து நைஃப் யூஸ் பண்ணி ஸ்கொயர் போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு பக்கம் எவ்வளோ கேப் விட்டு ஒரு லைன் போடுறீங்களோ அதே கேப் விட்டு தான் 4 பக்கமும் போடணும். இதே மாதிரி சேம் இன்னொரு ஸ்கொயர் ஷேப்லையும் லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நாம இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து அவுட் லைன் வரைக்கும் நம்ம வந்து ஒரு குட்டி குட்டி லைன் மாதிரி நைஃப் யூஸ் பண்ணியும் போட்டுக்கலாம். நீங்கள் ஏதாவது டூல்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து குட்டி குட்டி லைன் வந்து போட்டுக்கலாம். ரவுண்ட் ஷேப்புக்கு போட்ட மாதிரி ஸ்கொயர் ஷேப்புக்கும் நம்ம வந்து குட்டி குட்டி லைன் போட்டாச்சு. போட்டு முடிச்சதுக்கப்புறமா நிக்ரோம் ஒயர் வந்து யூ ஷேப்பில் பெண்ட் பண்ணிக்கோங்க. 0.6 இருந்துச்சுன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை வந்து நேராக ஹோல்ஸ் வந்து சைடில் தெரிகிற மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது அதே மாதிரி யூ ஷேப்பில் நிக்ரோம் ஒயரை வந்து பெண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஆல்ரெடி ரவுண்ட் ஷேப்பில் போட்டிருக்கிற நிக்ரோம் ஒயருக்கு உள்ளே போட்டுட்டு இந்த ஸ்கொயர் ஷேப் இருக்கு இல்லைங்களா, அதோட மேலே கார்னரில் வந்து நம்ம நேராக வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். சும்மா ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கம்பி ஏதாவது யூஸ் பண்ணி நம்ம வந்து உள்ளே தள்ளிக்கலாம். நாம் பின் வந்து ஜாயின் பண்ணும்போது ரொம்பவே உள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க, ஏன்னா ட்ரை ஆகும்போது லைட்டாக வெளியே வரும். அதுக்கப்புறம் கீழ்ப்பக்கமாக ஸ்கொயர் ஷேப்புக்கு கீழ்ப்பக்கம் ஒரு நிக்ரோம் ஒயரை வந்து யூ ஷேப்பில் பெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு செகண்ட் குழி லாலிபாப் பீட்ஸை வந்து நாம் 4 பக்கமும் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ரெண்டுமே பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம வந்து சென்டராக பார்த்து நிக்ரோம் ஒயர் வந்து யூ ஷேப்பில் பெண்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். நேராக இருக்கணும், இல்லைன்னா ஹேங் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்காது, சைடாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஜாயின் பண்ணும்போதே கரெக்டாக இருக்கா நேராக இருக்கான்னு பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரெண்டுத்துக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து லாஸ்ட்டாக கீழே ஒரு ஆஃப் மூன் ஷேப் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து செஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது கொஞ்சமாக மண் எடுத்து நல்லா பிசைஞ்சிட்டு கீழே வச்சு தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை விட கொஞ்சம் பெரிய ரவுண்ட் ஷேப் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 2 பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது நல்லா வந்து வாட்டர் வச்சு ஸ்மூத் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மேல் பக்கம் வந்து அதிகமாக விட்டுட்டு கீழ்ப்பக்கம் வந்து கொஞ்சம் மண்ணை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். நாம் இந்த ரவுண்ட் ஷேப் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை விட சின்ன ரவுண்ட் ஷேப் யூஸ் பண்ணி நம்ம வந்து சென்டரில் ஒரு ரவுண்ட் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். சேம் இதுக்கும் நம்ம வந்து குட்டி குட்டி லைன் மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம்.
அதுக்கு அடுத்தது நைஃப் யூஸ் பண்ணி கீழே ஒரு லைன் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கு சென்டர்லையும் நம்ம வந்து குட்டி குட்டி லைன் மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். டிசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா யூ ஷேப்பில் நிக்ரோம் ஒயரை கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஹேங்கிங் பீட்ஸ், செகண்ட் குழி ஹேங்கிங் பீட்ஸை போட்டுட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 5 பீட்ஸ், நீங்கள் எவ்வளோ பெரிய இயரிங்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு பீட்ஸ்க்கு ஒரு பீட்ஸ் வந்து கேப் விட்டுட்டு ஜாயின் பண்ணுங்கள். நான் வந்து மொத்தம் 5 பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரெண்டுத்துக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் பெரிய சைஸாக ஒரு நிக்ரோம் ஒயர் வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஆல்ரெடி அந்த ஸ்கொயர் ஷேப் இருக்கு இல்லைங்களா, அதில் ஜாயின் பண்ண நிக்ரோம் ஒயருக்குள்ளே போட்டுட்டு நம்ம வந்து கீழ் பக்கத்தை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணும்போதே கரெக்டாக நேராக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு லைட்டாக தூக்கி பாருங்கள் நேராக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இதை வந்து 2 டேஸ்க்கு நல்லா ட்ரையாக விட்டுட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். வீட்டுக்கு உள்ளேயே வச்சு ட்ரை ஆக்குங்க, வீட்டுக்கு வெளியே வைக்க வேண்டாம். இப்போ நம்ம 2 to 3 டேஸ் வந்து நல்லா ட்ரையாக விட்டுட்டு பேக் பண்ணி எடுத்துருக்கோம். எடுத்ததுக்கப்புறமா லைட்டாக வந்து பிளாக் பெயிண்ட் எடுத்துட்டு அதில் வந்து நல்ல வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கோட்டிங் பெயிண்ட் வந்து பண்ணிடலாம். நாம் எங்கெல்லாம் டிசைன் பண்ணியிருக்கிறோமோ அதுக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக் சைட்லலாம் இந்த பிளாக் கலர் பெயிண்ட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்க. எப்பயுமே அந்த குட்டி குட்டி லைன் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு உள்ளெல்லாம் போகணும். அந்த மாதிரி வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பீட்ஸ்க்கெல்லாம் பெயிண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பிளாக் பெயிண்ட் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஆன்டிக் கோல்ட், பிளாக், ஆரஞ்ச், அதுக்கப்புறம் பிங்க் பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நாம் பிங்க் கலர் பெயிண்ட் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் எப்பவுமே பெயிண்ட் பண்ணுவேன் குட்டி குட்டி பிளேஸ்க்கெல்லாம். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி கம்பியில் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து நல்லாவே இருக்கும். ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு. இந்த பிங்க் கலர் பெயிண்ட் வந்து லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா பிளாக் பெயிண்ட் எடுத்து ஸ்கொயர் ஷேப்பில் சென்டரில் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த பிளாக் பெயிண்ட் லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா ஆரஞ்சு கலர் பெயிண்ட் எடுத்துட்டு கீழ் பக்கத்துக்கு வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு பெயிண்ட் பண்ணிவிட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இன்னொரு பெயிண்ட் பண்ணோன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நீங்கள் பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு உடனே ஆரஞ்சு கலர் பெயிண்ட் பண்ணும்போது ஏதாவது கொஞ்சமாக பிளாக்ல போய் மிக்ஸ் ஆனாலுமே அதை வந்து நாம் திருப்பி அதை ஒரு நல்ல ஃபினிஷிங்க்கு கொண்டு வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால நம்ம வந்து பண்ணும்போதே பொறுமையாக பெயிண்ட் பண்ணலாம். அதுக்கடுத்தது ஆன்டிக் கோல்டு எடுத்துட்டு நம்ம வந்து இந்த லைன் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஃபுல்லாக எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த ஆன்டிக் கோல்டில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அடித்த பெயிண்ட் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த பீட்ஸ்க்கெல்லாம் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். பீட்ஸ், ஹேங்கிங் பீட்ஸுக்கு வந்து பெயிண்ட் பண்ணும்போது பொறுமையாக பெயிண்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த பெயிண்ட் போயிட்டு அந்த ஹேங் ஆகுது இல்லைங்களா, அந்த பிளேஸில் போயிடுச்சு அப்படின்னா பீட்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஹேங் ஆகாது, அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கும். அதுவே நார்மல் பீட்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து எப்படி வேணாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹேங்கிங் பீட்ஸுக்கு பெயிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோட்டிங் வந்து ரொம்ப லைட்டாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது ட்ரை ஆனதுக்கப்புறமா அதே மாதிரி லைட்டாக எடுத்து செகண்ட் கோட்டிங் கொடுத்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். பீட்ஸும் நல்லா வந்து ஹேங் ஆகும். அதுக்கு அடுத்தது ஃப்ரண்ட் சைடில் அடித்த அந்த பீட்ஸோட பெயிண்ட் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா பேக் சைடில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அந்த பேக் சைடில் அடித்த பெயிண்ட்டும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த இயரிங்ஸோட பேக் சைடு அதுக்கப்புறமா சைடில் எல்லாம் வந்து ஆன்டிக் கோல்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். நாம் பெயிண்ட் பண்ணும்போது ஒரு பெயிண்ட் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இன்னொரு பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபினிஷிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்தது நாம் பண்ண எல்லா பெயிண்ட்டுமே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா வார்னிஷ் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா வாங்கிக்கோங்க. லைட்டாக எடுத்துட்டு பெயிண்ட் பண்ணுற ப்ரஷ் சேம் நாம் எப்படி பெயிண்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது ட்ரை ஆக ஆக நம்மளுக்கு வந்து நல்ல ஷைனிங் கொடுக்கும். ஹேங்கிங் பீட்ஸ்க்கு வார்னிஷ் அப்ளை பண்ணும்போது பீட்ஸுக்கு மட்டும் அந்த வார்னிஷ் படுற மாதிரி வார்னிஷ் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த ஹேங் ஆகுது இல்லைங்களா, அந்த நிக்ரோம் ஒயர் அந்த பிளேஸில் வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா அப்படி அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கும், கரெக்டாக வந்து ஹேங் ஆகாது. அதனால பீட்ஸுக்கு மட்டும் நம்ம வந்து வார்னிஷ் அப்ளை பண்ணால் அழகாக இருக்கும். பேக் சைட்லலாம் வார்னிஷ் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. லாஸ்ட்டாக வார்னிஷ் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த ஹூக் எடுத்துக்கலாம்.
இதை வந்து ஜிமிக்கிலெல்லாம் ஹேங் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஹூக் தான். இதை வந்து லைட்டாக அந்த பின்னை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து நாம் ஆல்ரெடி ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் நிக்ரோம் ஒயர், அதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா டைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஹேங்கிங் டைப்பில் வேண்டாம், எனக்கு வந்து ஸ்டட்டு டைப்பில் வேணும்னா நீங்கள் வந்து மேல் பக்கம் இருக்கிற அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஸ்டட்டை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஜிமிக்கிலெல்லாம் ஸ்டட்டு ஸ்டிக் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், ஜிமிக்கி எல்லாம் எப்படி ஸ்டட்டு ஜாயின் பண்ணுறதுன்னு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி விடுறேன். ஓகே கைஸ், இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ, பாய்.